சாதிக்க முடியும். பெரிய விவசாயிகள் இன்னும் அதற்கு வர இன்னும் டைம் எடுப்பாங்க. ஆனா இதை நீங்க புரிஞ்சுட்டு செய்ய. விவசாயிங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. அப்போ இந்த தற்சார்பு வாழ்வியல் முறையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த வீட்டு தோட்டம் தான். அப்போ இந்த வீட்டு தோட்டத்தை பண்றதும் கூட அதுல பயன்படுத்தக்கூடிய விதைகளும் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த விதைகளும் மரபு ரக விதைகளா இருக்கணும், நம்ம மண் சார்ந்த விதையா இருக்கணும். அப்போ இப்ப இருக்கிற சூழல்ல இந்த மண் சார்ந்த விதை என்னன்னு நமக்கு தெரியலீங்களே அப்படின்னு எல்லாருக்குமே தோணும், விவசாயிகளுக்கும் தோணும். இப்போ மண் சார்ந்த விதையை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரிலாம் ஸ்டால்ல வரீங்க, நிறைய விதை பகிர்வுகள் நடக்குது. என்ன விதை கிடைக்குதோ அதை நீங்க வாங்கிட்டு போங்க. உங்களுடைய வீட்டு தோட்டங்கிற ஆய்வு கொடுக்கல, நீங்க விளைய வைங்க. விளைய வச்சுட்டு அதுல எந்த ரகம் கத்திரிக்கால ஒரு 4 ரகம் எடுத்துட்டு போவீங்க. எந்த ரகம் நல்லா விளைஞ்சு நல்லா மகசூல் கொடுக்குதோ அதுதான் உங்க மண்ணுக்கான ரகமா நீங்க பாவிச்சுக்க முடியும். சும்மா எங்கேயோ வேற ஊர்ல விளையிறத நான் இங்க விளைய வைக்கிறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு இது காய் சரியாவே வரமாட்டேங்குது, இது விளைச்சலே இல்லை, அப்போ இந்த மரபு ரகமே ஆகாது அப்படின்னு ஒரு முத்திரையை குத்துறோம். இது எந்த விதத்துல நியாயம்? அதுக்கான இடம் வேற, அதுக்கான மண் வேற, அது வேற மண் சார்ந்த ரகம், வேற ஒரு ஊருக்கான ரகம். அதை நம்ம இங்க போடும்போது நமக்கு சூட்டாகுதான் போடணும் இல்லையா? நம்ம மண்ணுக்கு எது வருதோ அதை நம்ம உணவுக்காக பயன்படுத்துறது போட்டுக்கணும். இது நம்ம செய்யறதில்லை. அப்போ தவறா நம்ம ஒரு முத்திரையை குத்திட்டு போயிடுறோம். அதை சொல்லும் போது மற்றவங்க கேட்கிறவங்க அந்த தவறானதையே தூக்கிட்டு போறாங்க. எப்பவுமே இந்த தவறானதான சீக்கிரமா பரவற மாதிரி ஆயிடுது. ஸோ அதுல எல்லாம் தெளிவா நாம இருக்கணும். அப்போ நம்ம மண் சார்ந்த ரகத்தை இது மாதிரி கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன் வீட்டு தோட்டத்தை நான் ஆய்வு கூட எப்பவும் சொல்லுவேன்னா, நிறைய நுணுக்கங்களை நம்ம கத்துக்க முடியும். எப்படி ஒரு குப்பமேட்லையும் நம்மளுடைய காடுகள்லையும் யாருடைய பராமரிப்பும் இல்லாம ஒரு செடிகள் நிறைய காய்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. தக்காளி செடி, மிளகாய் பார்த்துருக்கீங்களா? தானா முளைச்சு பார்த்துருக்கீங்களா? நிறைய காய் காய்ச்சிருக்கும். அதை போய் பறிக்கிறதுக்கு தான் நாங்கள் சங்கடப்படுவோம். ஏன்? குப்பையில இருக்குன்னா இல்ல, வேற ஒரு காரணம். எஸ், அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தே வீணா போறோங்க நம்ம. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த தற்சார்பு வாழ்வியல் அதை பத்தி கவலையே படாதீங்க. ஒரு விஷயம் சரி உங்களுக்கு படுதா, அந்த விஷயத்த செய்யும் போது அதனால யாரும் எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாதுங்கிற விஷயத்துல அப்படின்னாவே அதை துணிஞ்சு செய்யலாம். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து நம்ம வீணா போக வேண்டாங்க. நமக்காக நம்ம வாழ்வோம், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம். நம்ம வாழ்வியல் முறையோ அடுத்தவங்களை எந்த விதத்திலையும் நேரடியாக கஷ்டப்படுத்தாமலோ அவங்களை எந்த விதத்திலையும் தாக்காமலோ இருக்குதுன்னா நம்ம செய்யற செயல் சரிதாங்க. அப்படிதான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அப்படி போனா மட்டும்தான் நம்ம சக்சஸ் ஆக முடியும். இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே வீணா போயிடும் அப்படின்னு நினைச்சு. ஸோ வீட்டு தோட்டத்துக்காரங்க யாருமே, வீட்டு தோட்டம் இல்லை எல்லாருமே அப்படி யாருமே போயிடாதீங்க. அப்ப என்ன சொல்லி கொடுக்குது? மக்கு குப்பை. அந்த குப்பை மேடு என்னத்தை சொல்லி கொடுக்குது? மக்குன குப்பை நிறைஞ்ச மண்ணுல ரொம்ப சிறப்பா செடிகள் வருங்கிறத சொல்லி கொடுக்குது. அப்போ உங்க வீட்டு தோட்ட குப்பை மேடு ஆக்குங்க, அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள சுத்தமா வைங்க, தோட்டத்தை குப்பை மேடு ஆக்கிங்க. அந்த குப்பை மேட்டை வடிவமைச்சுக்குங்க, வித்தியாசமா வடிவமைச்சுக்குங்க. நமக்கு ஏத்தா மாதிரி, நம்ம சூழலுக்கு ஏத்தா மாதிரி. நான் ஒரு டிசைன் இப்படி போட்டு இப்படி சொல்றேன்னா எல்லாத்துக்கும் அது சூட் ஆகாது. உங்களுடைய இடம், உங்களுக்கு இருக்கிற இடம் ஒவ்வொன்றுக்குமே வித்தியாசப்படும். அப்போ அந்த வித்தியாசப்படும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைச்சுக்கணும். இப்போ என்ன கிடைக்குதோ, உங்களை சுத்தி என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்தி நீங்க வித்தியாசமா வடிவமைங்க. முழுக்க குப்பைகள் நிறைந்த மண்ணுல நல்லா வரும். அந்த குப்பை மேட்டை டிசைன் பண்ணுங்க, பாத்திகளாகவோ கண்டெய்னர்லையோ எப்படி வேணாலும் வடிவமைச்சுக்கோங்க. நல்லா மக்குனதுல தான் விதை நடக்கும். இங்கே தான் தப்பு பண்றோம். இல்லை என்ன பண்ணாலும் நீங்க சொல்ற மாதிரி குப்பை மேட்டை தான் வைக்கிறேங்க, எதுவுமே வரலங்கன்னு நல்லா டீட்டெயிலாக கேட்டாதான் தெரியும். குப்பையெல்லாம் நல்லா மக்கியே இருக்க தூக்கி போட்டுட்டு அப்படி நட்டு விடுவாங்க, வராது. அப்போ செரிக்கப்பட்டதான் இருக்கணும். செடிக்கு கொடுக்கும்போது செரிச்ச ஒரு இதாக கொடுக்கும்போது தான் அதில் ரொம்ப சிறப்பாக வரும். ஸோ இந்த இடத்துல கவனம் செலுத்து. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்கல்ல, எனக்கு நிறைய வருங்க. பார்த்தீங்கன்னா இதுல எல்லாம் தான் திரும்ப தப்பு வரும். ஸோ இதெல்லாம் கவனம் எடுத்துக்கோங்க. மக்காம எதையும் கொடுத்தாலும் வராது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு சாம்பார் பண்ணுறோம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், குழம்பு, பருப்பு எல்லாத்தையும் போட்டு மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி வச்சுட்டு சாப்பிடுவோமா? சாப்பிட முடியுமா? அதே மாதிரி தாங்க மக்கக்கூடியது தானே. எல்லாத்தையும் கழுவு தூக்கி போட்டுட்டு செடியை வச்சிங்கன்னா கத்தி வரும். அது கிரகிச்சிக்கக்கூடிய அளவுல அது இருக்கணும். இப்போ இங்கெல்லாம் எங்க தப்பு பண்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குப்பமேடு மாதிரி உங்களுடைய மொட்டை மாடியை உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்கு எந்த பராமரிப்புமே தேவையில்லை. அப்போ மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள்
அந்த நுண்ணுயிர்களுக்கு மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த நுண்ணுயிர்களுக்கு கவனம் செலுத்தினாலே போதும், ரொம்ப சிறப்பா நம்மளுடைய வீட்டு தோட்டமா இருக்கட்டும், மாடி தோட்டமா இருக்கட்டும், வீட்டை சுற்றி நிலத்துல இருக்கிற ஒரு சின்ன கார்டன் வச்சீங்கனாலும் சரி, ரொம்ப சிறப்பா வரும். இன்ன வரைக்குமே மண்ணை நம்பினவங்க, மண்ணு அதை நம்பி நம்ம இறங்குறவங்க எல்லாத்தையுமே அந்த மண்ணு காப்பாத்துதுங்க. இந்த மண்ணு என்னைக்குமே நம்மளை கைவிட்டது கிடையாது. ஆனா அந்த மண்ணுக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அது கேட்காததெல்லாம் தூக்கி கொண்டு வந்து கொட்டுறதுனாலதான் அந்த மண்ணு நம்மளை கைவிடுது. இல்லைன்னா அது கைவிடாது. அது இயற்கை சூழல்லே நம்ம விட்டோம்னா நல்ல மகசூலை வந்து அந்த மண்ணு நமக்கு கொடுக்குது. இதெல்லாமே நம்ம கவனம் செலுத்துறதே கிடையாது. நம்ம இன்னும் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் வீடு தோட்டக்காரங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பொட்டலங்கள் எல்லாம் வாங்கி இது வந்து நல்லதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த பொட்டலங்கள் உங்களுக்கே தெரியும் என்னென்ன பேருங்கிறது. பொது தளத்தில் பெயர்களை பயன்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த பொட்டலங்கள் எல்லாம் போடுறோம். அந்த பொட்டலங்கள் எல்லாம் எங்கிருந்து உருவாக்கப்படுது? இது ஒரு வாங்கி கொடுத்தல இல்லையா? ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஆவியை கொடுத்திருந்து உருவாக்கி சில பொட்டலங்கள் வருது அப்படி நமக்கு அப்படின்னா எதை வச்சுன்னா ஒரே 1% தாங்க விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. நுண்ணுயிர்களை பத்தின தொகுப்புகள் 1%. இந்த 1%ல 0.5% தான் பயிர் தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடிய அது சம்பந்தப்பட்ட நுண்ணுயிர்கள். மீதி 0.5ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் இந்த மாதிரி நுண்கிருமிகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்க. ஸோ இந்த வெறும் 0.5% வச்சுக்கிட்டு மட்டுமே அதை பெருக்கிறதுக்கான பெருக்கங்களுக்கான சில டானிகள் சில வகைகள்லாம் நமக்கு வருது. அதை நம்ம வீட்டு தோட்டக்காரங்க பயன்படுத்த தேவையே இல்லை. ஆனால் அதில் தான் ஜாஸ்தி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்போ இங்கே சமநிலை இல்லாமல் போயிடும். மிச்சம் 99% இந்த மண்ணுக்குள்ள என்னன்னே தெரியாம நமக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது. அவங்களெல்லாம் அடியில தட்டிட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிர்களை மட்டுமே நம்ம மல்டிபிள் பண்ணி பெருக்க பண்ணி வச்சா இந்த சமநிலை பெறாம போயிருக்கும். அப்போ என்ன பண்றோம்னா ஒரு ரசாயனத்தில் இருந்து சரி பண்ணி செய்யணுங்கிறதுக்காக இன்னொரு தவறான ஒரு இதுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கணும்னு தான் அர்த்தம். அதனாலதான் சொல்றேன், நம்ம வீட்டு தோட்டம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வீட்டு தோட்டத்துக்காரவங்க இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சருக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. தற்சார்பான நம்மளுடைய மரபு வழி விவசாயத்துக்குள்ள போறது தான் நல்லது. அது பண்ண முடியாத சூழல் நம்ம இல்லை, மண்ணில்லா இடத்துல நம்ம இல்லை. அதெல்லாமே யோசிச்சு பாருங்க. யாரோ மண்ணே இல்லாதவங்களுக்காக ஏதேதோ பொருட்கள் வந்திருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன தேவை, நம்ம சூழலுக்கு எது முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு செய்யணும். இந்த குப்பமேட்டில் எப்படி யாரும் பராமரிப்பு இல்லாம வருதோ ரொம்ப சிறப்பா அதே மாதிரி ஒரு சூழலை நம்ம மாடி தோட்டத்திலையோ இல்லை வீட்டை சுற்றி இருக்கிற நிலத்திலையோ நம்ம விவசாயம் பண்ணணும்னா நமக்கான உணவை நஞ்சில்லாம உற்பத்தி பண்ணலாம். நோ டில்லிங் பெரிய பெரிய விவசாயத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க. உலரில்லா வேளாண்மை, மண்ணில்லா வேளாண்மை, வெறும் குப்பமேட்டை வச்சுக்கிட்டு மண் இல்லாமலே பண்ணலாம். இன்னொரு சின்ன ஒரு நுணுக்கத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மாதிரி சிட்டியில இருக்கிறோம், கால்நடை கழிவும் தாவர கழிவு தான் மரபு வழி விவசாயத்துக்கு முக்கியங்கிறோம். எங்களுக்கு கால்நடை கழிவே கிடைக்கல அப்படிங்கிறவங்க பயப்படவே பயப்படாது, தேவையே இல்லை. குப்பமேட்டில் கால்நடை கழிவுகள் இத்தனை பர்சன்டேஜ், அது இத்தனை பர்சன்டேஜ் அங்கே இருக்கிறது இல்லை. அதனால நீங்க வெறும் நம்மளுடைய வெஜிடேட்டிவ் அதாவது தாவர கழிவுகள் மட்டுமே, எப்பவுமே தாவர கழிவு தான் அதிகமா இருக்கணும். கால்நடை கழிவை விட தாவர கழிவு தான் அதிகமா இருக்கணும். அப்பதான் ரொம்ப சிறப்பா வருது செடி. இதெல்லாமே செஞ்சு பார்த்த அனுபவங்கள். ஒவ்வொரு டாக்குமெண்ட் நீங்களும் இன்னைக்கு பண்ணி வைங்க. ஒவ்வொன்றையும் அன்னைக்கு வெறும் மொட்டை மாடி தோட்டத்துல 4 பக்கெட்ல ஆரம்பிச்சது எழுதி வைக்க போய் தான் நிறைய நுணுக்கங்களை வந்து சொல்ல முடிஞ்சது. அப்போ உங்களுக்கு தாவர கழிவு கால்நடை கழிவே கிடைக்கலைனாலும் தாவர கழிவுகளை வச்சு பயன்படுத்திட்டு செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக வரும். நானும் என்னோட கால்நடை கழிவு கிடைக்காது, நான் நிறைய செலவு பண்ண வேண்டியது. ஏன்னா எனக்கு செலவு பண்ணி செய்யறதே சுத்தமாக பிடிக்காது. அதனால எளிமையா என்ன சிம்பிள் வே ஆஃப் ஃபார்மிங் தான். நான் பெரிய விவசாய நிலத்திலே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அது எல்லாத்துக்கும் புள்ளியா எனக்கு இருந்தது என்னுடைய 4 பக்கெட் சாகுபடி தான் 2007. அப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கால்நடை கழிவு அதிகமா இருக்கக்கூடாது, தாவர கழிவு தான் அதிகமா இருக்கணும். கால்நடை கழிவு இல்லைனாலும் பரவாயில்ல, தாவர கழிவு அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுல ஓர் வித்து தாவரத்தினுடைய இலைகளும் ஈர் வித்து இலை தாவரத்தின் வேஸ்டையும் அதிகமா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 2 இருக்கணும். ஓர் வித்துனா தெரியும் இல்லைங்களா, கம்பு புல்லு இந்த லான் கிராஸ் எல்லாம் கட் பண்றாங்கல்ல அந்த மாதிரி, இதெல்லாமே ஒரு தீர்வுங்கிறது மர இலைகள் மற்ற எல்லாமே வந்துடும். இது 2மே கலந்துட்டு மக்க வச்சுட்டு போடலாம். கரும்பு சக்கையெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது, அதெல்லாமே எடுத்து அழகா நீங்க வந்துட்டு பயிர் பண்ணலாம். இவ்வளவுதான். இதுல மண் சார்ந்த ரகங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு ஏன் வீட்டு தோட்டம் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
விவசாயங்களும் சரி, விவசாய நிலங்களும் சரி இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு.